திமுகவில் எவன் பேசினாலும் சரி 3 மாசத்துல ஆட்சி போயிடும், 3 மாசத்துல ஆட்சி போயிடும், 3 மாசத்துல ஆட்சி போயிடும். இதையே சொல்லிட்டு இருக்கிறான். பேசாம ஒன்று செய்யுங்க, கிளிஜோசிய பெட்டியை கையில் வச்சுக்கிட்டு நேராக பீச்சில் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு வசூலாவது கிடைக்கும். எதிர்க்கட்சி தலைவர் வருகிறேன் என்று சொன்னால் இல்லை இல்லை பார்க்க மாட்டேன் என்று சொல்ல போகிறாரா? இதெல்லாம் சின்ன பிள்ளை ஒரு சாக்லேட்டுக்கும் ஏதாவது பல்லி மிட்டாய்க்கு சண்டை போடுற மாதிரி முதலமைச்சரை போனால் பார்க்க முடியல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு. நீங்களும் கையெழுத்து போட்டிருக்கிறீர்கள், நீங்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்களும் ஆதரித்து பேசியிருக்கிறீர்கள், ரெக்கார்ட் இருக்கிறது. ஆக 2 தரப்புமே கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டு ஒருவரை தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு நீக்க வேண்டும் என்று சொன்னால் நான் கேட்கிறேன், அங்கே இருக்கிற மூத்த நிர்வாகிகளை பார்த்து 2 பேருமே சேர்ந்து ஒன்றாக போய் இவர் வேண்டாம் வேற பொதுச் செயலாளர் வேண்டும் என்று தேர்தல் கமிஷனுக்கு சொன்னால் தானே செல்லும். அமெரிக்க நாட்டின் சிகாகோ நகரத்தில் தொழிலாளர் தோழர்கள் எல்லாம் ஒன்று கூடி 8 மணி நேர வேலையை உறுதி செய்து 8 மணி நேர ஓய்வை உறுதி செய்து போராட்டம் நடத்தி அதிலே வெற்றி கண்ட நாளை கொண்டாடுகிற தினம்தான் இந்த மே தினம். இந்த மே தினத்தை இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலத்திலே இருந்து புரட்சித் தலைவி அம்மா காலத்திலே இருந்து இன்றைக்கு வரை அந்த பணியை தொய்வில்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த மேதின விழாவை தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் நலிந்த தொழிலாளர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆண்டுதோறும் உதவி செய்ய வேண்டும் என்கிற பழக்கத்தை ஏற்படுத்தியவர் மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த பணியை இப்போதும் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் வருகிற 4ஆம் தேதி என்று உழைக்கின்ற தொழிலாளிகள் நலிந்த தொழிலாளிகளுக்கு உதவி செய்ய இருக்கிறார்கள். புரட்சி தலைவர் இட்ட பணியை, அம்மா அவர்கள் தொடர்ந்த பணியை மரியாதைக்குரிய அண்ணன் பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா அணி என்பது என்றைக்குமே அம்மா அவர்களின் திருப்பெயரை அம்மா அம்மா என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அணியாகவே நாங்கள் இந்த இயக்கத்தை அண்ணன் பழனிசாமி அவர்களின் தலைமையிலே வீறு போட்டு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை இந்த இயக்கத்தை யாரும் அசைக்க முடியாது என்பதை நேற்றைய தினம் சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில், சேலத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் பழனிசாமி அவர்கள் சிங்கம் போல கர்ச்சித்திருக்கிறார். எந்த கொம்பனாக இருந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அசைத்து கூட பார்க்க முடியாது என்பதை அவர் கழகத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டத்திலே பேசிய பேச்சின் சாராம்சம் பத்திரிகையிலே வந்திருக்கிறது. பல பேர் நினைக்கிறார்கள் ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று சொல்லுவதைப் போல திமுக மூக்கை நுழைத்து நுழைத்து பார்க்கிறது. ஒரு 2 மாத காலத்திற்கு முன்னால் இந்த கட்சியை பற்றி, இந்த ஆட்சியை பற்றி திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னார், இது பினாமி அரசு என்று சொன்னார். ஆனால் 20 நாட்களுக்கு முன்னால் என்ன சொல்லுகிறார் என்றால், இது மோடியின் பினாமி ஆட்சி என்கிறார். ஆனால் அதற்கு பிறகு ஒன்று சொல்லுகிறார், மத்திய சர்க்காருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், மத்திய சர்க்காரோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த சொறி பிடித்தவன் என்ன செய்வான் என்று சொன்னால் சொரிந்து கொண்டே இருப்பான். பத்திரிகையிலே பெயர் வர வேண்டும், பேட்டி வர வேண்டும், செய்தி வர வேண்டும், அதற்கு எதையாவது ஒன்றை சொல்லுவது என்பது ஸ்டாலின் பழக்கமாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு அண்ணன் பழனிசாமி அவர்கள் இந்த 2 மாத காலத்தில் 1560 கோப்புகளிலே கையெழுத்திட்டிருக்கிறார். 1560 கோப்பு என்று சொன்னால் சில பேர் கிண்டல் பேசுகிறார்கள், கோப்பிலே கையெழுத்து போடுவது என்ன பிரமாதமா என்று. கோப்பிலே கையெழுத்து என்பது எடப்பாடி பழனிசாமி என்று கையெழுத்து இருக்கும். ஆனால் அந்த கையெழுத்திலே தான் திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரும். இது பல பேருக்கு தெரியுமா தெரியாதா என்பது எனக்கு தெரியாது. நான் அமைச்சராக இருந்திருக்கிறேன்,
10 ஆண்டு காலம் மாண்புமிகு அம்மா அவர்களின் தலைமையின் கீழே மந்திரியாக பணியாற்றி இருக்கிறேன். ஒரு கோப்பிலே கையெழுத்து போட்டால் அது அரசாணை. அந்த திட்டம் மக்களுக்கு போய் சேரும். உடனடியாக அரசாணை, உடனடியாக நிதி ஒதுக்கீடு, உடனடியாக திட்டங்கள் போய் சேரும். 1560 கையெழுத்து கோப்பிலே கையெழுத்து போட்டிருக்கிறார் என்றால் அது பெரிய சாதனையா என்று கேட்டால், எத்தனை திட்டங்கள், எத்தனை பாலங்கள், எத்தனை கிராமத்திற்கு பிரச்சனைகள், எத்தனை குடிநீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பாராட்ட வேண்டாமா? எதையாவது சொல்லிக் கொண்டே இருக்கிறார். விவசாயிகளை பற்றி கவலையே இல்லையாம் அவருக்கு. எல்லாரும் போனார்கள் டெல்லிக்கு. ஐயா கண்ணு நடத்திய போராட்டத்திற்கு எல்லாரும் போனார்கள், போய் பேசினார்கள். தொலைக்காட்சியிலே படம் வந்தது, பத்திரிகையிலே படம் வந்தது, பேட்டி கொடுத்தார்கள். ஆனால் ஒரே ஒருவர் போனார். அவர்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி போனார். யார் போனால் என்ன நடக்கும் என்பது அந்த விவசாயிக்கு தெரியும். போனார், பேசினார். பேசிய விவரத்தை இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமரிடத்திலே எடுத்து சொன்னார். தனியாக சந்தித்தார், விவரங்களை சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு விட்டு சென்னைக்கு திரும்பினார்கள். இதுதான் வரலாறு. ஒரு முதலமைச்சர் என்ன செய்ய முடியும்? தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் குறை சொல்லுவதற்காகவே சீக்கிரமாக ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும், வெகு விரைவிலே வந்துவிட வேண்டும். எனக்கு முன்னாலே பேசிய தம்பி ரவி சொன்னார், முதலமைச்சரை பார்க்க முடியவில்லை. முதலமைச்சர், எந்த முதலமைச்சரும் 8:30 மணிக்கே காலையிலே உட்கார்ந்து தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 8:30 மணிக்கு போனால் அவர் பார்வையாளர்களை பார்த்து கொண்டிருப்பார். வீட்டுக்கு போங்கள், முறையாக சொல்லிவிட்டு போங்கள். எதிர்க்கட்சி தலைவர் வருகிறேன் என்று சொன்னால் இல்லை இல்லை பார்க்க மாட்டேன் என்று சொல்ல போகிறாரா? இதெல்லாம் சின்ன பிள்ளை ஒரு சாக்லேட்டுக்கும் ஏதாவது பல்லி மிட்டாய்க்கு சண்டை போடுற மாதிரி முதலமைச்சரை போனால் பார்க்க முடியல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிப்பாரு. மக்கள் பிரச்சனைக்காக போறேன்னு சொன்னால் முதலமைச்சரை பார்ப்பதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டால் காலத்தை கேட்டுவிட்டு போய் பாருங்கள். அவர் என்ன மறுத்தா சொல்லி இருக்கிறார்? நான் பார்க்க மாட்டேன், ஸ்டாலினை பார்த்தால் பார்க்கவே முடியாது என்று அறிக்கை விட்டிருக்கிறாரா? குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் விட பெரிய வேடிக்கை என்னன்னா, திமுகவில் எவன் பேசினாலும் சரி 3 மாசத்துல ஆட்சி போயிடும், 3 மாசத்துல ஆட்சி போயிடும், 3 மாசத்துல ஆட்சி போயிடும். இதையே சொல்லிட்டு இருக்கிறான். பேசாம ஒன்று செய்யுங்க, கிளிஜோசிய பெட்டியை கையில் வச்சுக்கிட்டு நேராக பீச்சில் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு வசூலாவது கிடைக்கும். ஆட்சி போயிடும் யாராவது சொன்னாங்களா? மக்கள் சொன்னாங்களா? ஓட்டு போட்ட மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதைத்தான் நேற்றைக்கு சொன்னார் அண்ணன். சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், கட்சி இருக்கிறது. ஆட்சி எப்படி காப்பாற்ற தெரியாதா, ஆட்சி நடத்த தெரியாதா என்று அண்ணன் கேட்டார் நேற்றைக்கு சேலத்திலே பேசுகிற போது. எதையாவது சொல்லி ஆட்சியை கலைத்து விட வேண்டும். மக்களுக்கு தெரியாதா எப்பொழுது தேர்தல் வர வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடியவர்கள் மக்கள் தானே. நாங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோமா? அதில் பார்த்தால் 2 அணிகள், 2 பேருக்குமே மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 அணிகள் பிரிந்திருப்பது என்பது உண்மை. ஆனால் இதிலே ஸ்டாலின் இந்த குளத்திலே மீன் பிடிக்க முடியாது. மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவராக சொன்னார், அவராகத்தான் சொன்னார். அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் சொன்னார். மதுரை விமான நிலையத்திலே பேட்டி கொடுக்கிற போது சொன்னார், இணைவதற்கு தயாராக இருக்கிறோம், நாங்கள் சேருவதற்கு தயாராக இருக்கிறோம், பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், நிபந்தனை இல்லாத பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் சொன்னவர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஆனால் சொன்னதற்கு பிறகுதான் அம்மானியிலே இருப்பவர்கள் நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு தயார் சொன்னார்கள். பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொன்னால் 2 பேரும் உட்கார்ந்து பேச வேண்டும். நேற்றைக்கு அண்ணன் அருமையாக சொல்லி இருக்கிறார். 2 பிரச்சனைகளை திரும்ப திரும்ப சொல்லி குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். 2 பிரச்சனை, 2 பிரச்சனையுமே ஒன்று தேர்தல் கமிஷனிலே இருக்கிறது, இன்னொன்று நீதிமன்றத்திலே இருக்கிறது. இந்த 2 பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் 2 அணிகளும் ஒன்றாக வேண்டும், 2 அணிகளும் ஒன்றாக வேண்டும்.
2 அணிகளும் ஒன்றாகவில்லை என்று சொன்னால் பிரச்சனை எப்படி தீரும்? வழக்கு மன்றத்திற்கு போகிற போது 2 பேரும் சரியாகிவிட்டோம் என்று சொன்னால் வழக்கு தானாக போகிறது. 2 பேர் சண்டை போட்டுக் கொண்டு ஒற்றுமையாகிவிட்டால் பிறகு ஏன் வழக்கு? மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு சுத்தமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஒன்று வழக்கு மன்றத்தில் இருக்கிறது, ஒன்று தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது. இதே பிரச்சனையை திருப்பி 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 சொல்லி சில பேர் முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே எண்ணம் இணைந்தது ஒன்றாக வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட இரட்டை இலை சின்னத்தை மீட்க வேண்டும். இதுதான் எங்களுடைய எண்ணம் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் திரும்ப திரும்ப சொன்னாலும் இந்த திரும்ப திரும்ப கதையை திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். நான் ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியாதா கட்சியை பற்றி? கட்சி எப்படி சேர வேண்டும் என்பது தெரியாதா? வீம்புக்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும். நான் இந்த இயக்கத்திலே 45 ஆண்டு காலங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். முதல் பொதுக்குழு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட்டிய பொதுக்குழுவிலே கலந்து கொண்டவள் நான். அந்த அடிப்படையிலே சொல்லுகிறேன், ஒருவரை பொதுக்குழு கூடி பொதுச் செயலாளர் என்று தீர்மானித்து விட்டால் அதற்கு பிறகு அவர் பொதுச் செயலாளர் ஒருவர் என்று சொன்னால் அவரும் வெளியே போய்விட்டார். அவரை தேர்வு செய்தது யார்? அங்கே போய் உட்கார்ந்திருக்கிற நீங்களும் தான். நீங்களும் கையெழுத்து போட்டிருக்கிறீர்கள், நீங்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்களும் ஆதரித்து பேசியிருக்கிறீர்கள், ரெக்கார்ட் இருக்கிறது. ஆக 2 தரப்புமே கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டு ஒருவரை தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு நீக்க வேண்டும் என்று சொன்னால் நான் கேட்கிறேன், அங்கே இருக்கிற மூத்த நிர்வாகிகளை பார்த்து 2 பேருமே சேர்ந்து ஒன்றாக போய் இவர் வேண்டாம், வேற பொதுச் செயலாளர் வேண்டும் என்று தேர்தல் கமிஷனுக்கு சொன்னால் தானே செல்லும். இல்லை என்றால் எப்படி செல்லும்? எப்படி செல்லும்? நீங்களும் எழுதி கொடுத்திருக்கிறீர்கள். அந்த பிரமாண பத்திரம் இருக்கிறது தேர்தல் கமிஷன் இடத்திலே. எல்லாரும் ஒன்றாக கொடுத்த தேர்தல் கமிஷன் பிரமாண பத்திரம். ஆக எல்லாரும் ஒன்றாக போய் இவர் வேண்டாம் வேற ஆள் வேண்டும் என்று சொல்ல வேண்டுமே. அதற்கே வருவதற்கு மறுத்துவிட்டு நீங்கள் வெளியே நின்று கொண்டு நடக்காத, அதாவது போகாத ஊருக்கு வழி சொல்லுவதை போல நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, நியாயமா? இது முறையா? அதைத்தான் அண்ணன் சொன்னார். யாராக இருந்தாலும் புரட்சி தலைவர் கண்ட கழகத்தை, அம்மா அவர்கள் கண்ட கழகத்தை யாரும் அசைக்க முடியாது என்று சொன்னார். அதற்கு காரணம் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அம்மா அவர்களின் ஆசி எங்களுக்கு இருக்கிறது. அந்த ஆசி இருக்கும் வரை இந்த இயக்கம் நடக்கும், இந்த ஆட்சி நடக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21, ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், CIT காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கவுண்ட் நம்பர் 086311023903 என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும்.
நன்றி.